நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டுக்கு நாம் விருந்துக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தாலும் சரி, எந்த நாள் நல்ல நாள், எந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். அதாவது ஒரு திருமணம் நடக்குது, 4 விருந்துலேருந்து ஆரம்பித்து கல்யாணம், சம்மந்தி கேடா வரைக்கும் நல்ல நிகழ்ச்சிகள் தான். காது குத்து, வளகாப்பு சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட எல்லா விசேஷமும் எந்த நாளில் அடுத்தவங்களை அழைக்கலாம், இல்லை நாம் அடுத்தவங்க சுபகாரியங்களுக்கு செல்லக்கூடிய நாள் எந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்களும் நாம் இன்னொருத்தரோட விருந்துக்கு செல்லலாம். அடுத்தவங்களையும் நாம் ஒரு விசேஷம் நடத்துகிறோம், ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய அந்த விருந்துக்கு அழைக்கக்கூடிய நாள் இந்த வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி, சனி இந்த 4 நாட்கள். இந்த 4 நாட்களில் நல்ல நிலையில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எந்தெந்த நட்சத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். மொத்தம் 13 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 13 நட்சத்திரத்துலேயும் அந்த நாள், அந்த கிழமை எல்லாம் ஒன்றா வரும் பொழுது திங்கள், புதன், வெள்ளி, சனி இந்த நாட்களில் மேலே சொன்ன நட்சத்திரங்கள் வரும் நாளாக இருந்ததுன்னா, ஒரு அந்த விருந்து கொடுத்தாலும் சரி, விருந்து உண்ண போனாலும் சரி, ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு நல்ல மனநிலை சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு அன்னைக்கு கிடைக்கும். அன்னைக்கு தான் வைக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விருந்துக்கு கூப்பிடவும் கூடாது, விருந்துக்கு நம்ம போகவும் கூடாது. என்ன காரணம்? இப்போ விருந்துக்கு போகக்கூடாது, விருந்துக்கு அழைக்கவும் அந்த மாதிரி டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு சுபகாரியங்களுக்கு அப்படின்னா, அதாவது வியாழக்கிழமையில் விருந்து கொடுத்தா, இல்லை விருந்து சாப்பிட்றதுக்கு போனோம்னா அதில் ஒரு வெறுப்பு உருவாகும். வியாழக்கிழமை சாப்பிட போனாலும் சரி, நாம் விருந்துக்கு வியாழக்கிழமை அழைச்சாலும் அன்றைக்கி வெறுப்பு உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை விருந்து உண்ண போனாலும், விருந்துக்கு அழைச்சாலும் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால பகை அதிகம் வரும். அது இயல்பாகவே பகையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எந்த திதியில் விருந்து சாப்பிடக்கூடாதுன்னா, வளர்பிறை அஷ்டமி திதி, நவமி திதியில் விருந்து சாப்பிடவும் போகக்கூடாது.